Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerPointல இருக்கக்கூடிய Rehearse Timings கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Rehearse Timings command எங்கே இருக்குன்னா ஸ்லைட்ஷோ டேப்பில் செட்டப் குரூப்பில் Rehearse Timings உண்டு. பட் Rehearse Timingsனா என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நாம் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, Rehearse அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தமே ஒத்திகை, ரிஹர்சல், ப்ராக்டிஸ். ஸோ அப்போது நம்மக்கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடு எல்லாமே மேனுவலாக இருக்குது. அதாவது F5 கொடுத்து நாம் ஷோவை ரன் பண்ணும் போது அடுத்த ஸ்லைடுக்கு நாம் தான் மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும். பட் நமக்கு இந்த ஸ்லைடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும். ஆனால் அப்படி ரன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் எவ்வளோ டைமிங் தேவை, எவ்வளோ நேரம் ஒரு ஸ்லைடில் நாம் செலவு பண்ணுறோங்கிற அந்த பர்ஃபெக்டான டைமிங் தெரிஞ்சாதான் இந்த ஷோவை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, மேனுவலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லைட் ஷோவை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணும் போது ஒரு ஸ்லைடுக்கு எவ்வளோ குறிப்பிட்ட டைமிங் தேவை, எவ்வளோ குறிப்பிட்ட டைமிங் நாம் செலவு பண்ணுறோங்கிற அந்த பர்ஃபெக்டான டைமிங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அதை செட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் Rehearse Timings. ஓகே, ஸோ டைமிங்ஸை ரீஹர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். செகண்ட் ஸ்லைட்லேயும் தேர்ட் ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்குது, பட் மீதி எந்த ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கிடையாது. இது ஏங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரீஹர்ஸ் டைமிங்கை கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லைட் ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். மேலே லெஃப்ட் டாப்பில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ரெக்கார்டிங் டூல் பார் இருக்கு இல்லையா. ஸோ இதில் இப்போ ஒரு சின்ன டைமிங் போயிட்டுருக்கு இல்லையா. அதாவது இந்த ஸ்லைடு எவ்வளோ நேரம், எவ்வளோ டைமிங் இந்த ஸ்லைடுக்கு தேவை, எவ்வளோ டைம் நான் இந்த ஸ்லைடில் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ இப்போது 20 செகண்டுக்கு அப்புறம் நான் இந்த அடுத்த ஸ்லைடுக்கு போனேன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் 20 செகண்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். பட் நான் இப்போதைக்கு இந்த டைமை ரீசெட் பண்ணுறேன். ஸோ ரீசெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டூல் பாரில் ரிப்பீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது மறுபடியும் ரீசெட் ஆகும். ஸோ ரெஸ்யூம் ரெக்கார்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகே, ஒன்ஸ் அந்த டைமிங் ஓகேங்கிற பட்சத்தில் உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய ரைட் ஆரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை இதே டூல் பாரில் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆரோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, அப்போ நமக்கு அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்லைட்லேயும் தேர்ட் ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்குது. அப்போது ஒவ்வொரு கண்டென்ட்டும் எப்பப்போ அப்பியர் ஆகணும், அந்த அனிமேஷன் படி அடுத்தடுத்த அனிமேஷன் எப்போ ரன் ஆகணும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் டைமிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கடைசி ஸ்லைடுக்கான டைமிங் செட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீஹர்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். பட் இது இல்லாமல் நீங்கள் மிடில்லே வந்து அதை ஸ்டாப் பண்ணணுங்கிற பட்சத்தில் எஸ்கேப் கீ கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் அப்படி கம்ப்ளீட் பண்ணும் போது, நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்லைட் ஷோவுக்கான டைமிங் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இப்போ ரெக்கார்ட் பண்ண அந்த நியூ ஸ்லைட் டைமிங்ஸை சேவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எஸ் ஆர் நோ இருக்கும். ஸோ நமக்கு எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் எவ்வளோ டைமிங் செட் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். நாம் இப்போ இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் நார்மல் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் வியூவிலேருந்து ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கு இல்லையா, நார்மல் வியூவிலேருந்து ஸ்லைடு சார்ட்டர் வியூவுக்கு போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் எவ்வளோ டைமிங் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ இந்த 6 ஸ்லைடோட மொத்த டைமிங் தான் அந்த 1 நிமிஷம் 59 செகண்ட். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்லைட் ஷோவை ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி டைம் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ஓகே, பட் கண்டிப்பாக இந்த ஸ்லைட் ஷோ டேப்பில் செட்டப் குரூப்பில் யூஸ் டைமிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த டைமிங் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு வேளை யூஸ் டைமிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் F5 கொடுத்தீங்கன்னா எந்த டைமிங்கும் அங்கே உங்களுக்கு செயல்பட போகிறது கிடையாது. ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஐ மீன் இந்த நீங்கள் ரீஹர்ஸ் பண்ண அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா செயல்படாமல் போயிடும். ஸோ யூஸ் டைமிங் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா
எல்லாமே அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஒருவேளை இல்லை எனக்கு இந்த டைமிங் செட் ஆகலை, எனக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீஹர்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுதான் அந்த ஆப்ஷனோட வேலையே. ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய ஸ்லைடுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ டைம் இருந்தால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ டைம் அந்த ஸ்லைடில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த டைமிங்கோட அவங்களுடைய நரேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே ரெக்கார்ட் பண்ணணும்னு இருக்கும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.